அறிவிக்கிறாங்க. ஹிந்தி எதிர்ப்பா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, ஹிந்தியே தேவையில்லைன்னு. யார் தெரியுமா இந்த ஆர்டரை போட்டிருக்கா? யார் தெரியுமா இந்த போராட்டத்தை நடத்துறதா சொன்னாங்க? அக்னி நட்சத்திர கௌதமும் அசோக்கும். டிக் 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 டிக்னு லைட்டாக அடிச்சிட்டு இருக்குமா, அந்த அசோக்கு கௌதமும் திருப்பியும் மேடையில் ஒன்று சேர போகிறோம்னு சொன்னாங்க. அவ்வளவுதாங்க. ஹிந்தி மாத்ரு பாஷா, ராஷ்ட்ரிய பாஷா நஹி 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியா மே ஒன் ஸ்லோகன் இஸ் தேர், தட் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஒரு யூரோப் கண்ட்ரியில் போய் கூட நம்ம கனிமொழி அவர்கள் சொன்னாங்கல்ல, வாட் இஸ் த இந்தியன் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாங்கல்ல. கனிமொழி மேடம் ஒன்றும் இல்லைங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி இஸ் த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட அசோக்கு கௌதம் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் நம்ம மகாராஷ்டிராவை காப்பாத்துறதுக்கு, நம்மளுடைய மராட்டிய மொழியை காப்பாத்துறதுக்கு விட்டு வரி ஏன் போகணும், நம்ம மராட்டியர்களை காப்பாத்துறதுக்கு, ஆடா இன்னும் ஏன் அவ்வளவு தூரம் போகணும், நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கே மீண்டும் நாம் மண்ணின் மைந்தர்களாவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேருவார் கூட சேர்ந்தா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத இப்பதான் அவங்க எல்லாம் உணர்ந்திருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, எஸ் நாம ஒரு போராட்டத்தை போட போறோம். நானெல்லாம் நினைச்சு கூட பார்க்கலிங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு. போராட்டத்துக்கு ஒரு தேதி அறிவிக்கிறாங்க, ஸ்டேஜ் போறதுக்கு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்படி எல்லாம் சரூரா நடந்துட்டு இருக்கிறப்ப பொசுக்குன்னு மகாராஷ்டிராவுடைய பாஜக அரசு ஹிந்தியா நாங்களா சொன்னோமா, என்னங்க நீங்க, நாங்க எப்ப ஹிந்திய சொன்னோம், அட எங்களுக்கே ஹிந்தி பிடிக்காது அப்படின்னு பட்னாமிஸ் பட்டு போட்டு அடிச்சிட்டாரு. அப்போ போராட்டம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. உடனே ஃப்ளக்ஸை மாத்து அப்படின்ட்டாங்க. ராஜ் தாக்கரேவும் உத்தம் தாக்கரேவும் இணைந்து ஹிந்திக்கு எதிரான போராட்டம் இல்ல ஹிந்திக்கு எதிரான வெற்றி விழா அப்படின்னு மாத்திட்டாங்க. எப்படிங்க, ஸ்டேஜை மாத்தல, டேட்டை மாத்தல, எதையும் மாத்தல, போராட்டம்னு போட்டதை வெற்றி விழான்னு மாத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படிங்கிற மாதிரி நின்னாங்க வாக்கணும். அவங்க பாடல இருந்தாலும் ஹிந்தி ஆதரிச்சு நின்னா எவனும் தூசுடா அப்படின்னு அடுத்த லைனை நாம பாடிடுவோம். என்னங்க இது, என்ன நடக்குது, இந்தியாவா இது? தென் மாநிலம் எதிர்த்து என்னதான் போராடினாலும் அசைஞ்சு கொடுக்காத பாஜக போராட்ட டேட்டவே வெற்றி விழாவா கொண்டாடிக்கங்க அப்படின்னு புவள்ளி வீசி வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க முன்னாடி வச்ச முழக்கம் தான். இனி குஜராத்தியாகவே இருந்தாலும், யாரு குஜராத்தியாகவே இருந்தாலும் மகாராஷ்டிரா மண்ணில் இருக்கணும்னா மராட்டியன் தான் பேசணும், குஜராத்தியே ஆனாலும் மராட்டி தான் பேசணும். அப்புறம் சரணடையாம என்ன பண்ணுவாங்க, அவங்க வேற மாதிரிங்க, அந்த பிரதர்ஸ் வேற மாதிரி. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, என்ன பேங்க்ல வந்து ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, தமிழை கத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க என்ன அழைப்பாங்க, அமாரா நேஷனல் பாஷை ஹிந்தி மே, அமாரே ஹிந்தியில தான் ஆத்துவேன், பேசுவேன், படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்களும் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், முடியவே முடியாதுன்னு திருப்பி பேசுவாங்க. ஆனால் இவங்க ஹிந்தியில தான் அத்தாத்துன்னு ஆத்துவாங்க. ஆனால் மகாராஷ்டிரா மக்கள் கிட்ட போய் அந்த ஆத்தாத்தனீங்கன்னா அவங்க பேத்துட்ருவாங்க. ஏன் தெரியுமா பேக்குறாங்க, ஏன் தெரியுமா, எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தான். அவங்க என்ன தனியா வகத்துக்கிட்டு வந்தாங்க? டெமோக்ரஸினா என்ன, அறிவுனா என்ன, அறிவியல்னா என்னன்னு தென்னிந்தியாவுக்கு மட்டும்தானே தெரியும். வட இந்தியால தான் அப்படி ஒரு கல்ச்சரை நீங்க உருவாக்கவே இல்லையே. டே மாட்டுக்கறி வச்சிருக்கான்டா, வச்சிருக்கானா, வெட்டுற அவனை. சரி, அப்படி வெட்டினவனை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நீதான் போலீஸ் துறையோட மந்திரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ முஸ்லீமா, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்படின்னு அந்த முஸ்லீமை அடிச்சா நீ தான் அறநிலைத்துறை அமைச்சர்னு பதவி கொடுக்குறாங்க. இப்படி நீங்க சொல்லி கொடுத்து தான் சொன்னபடி கேட்கலனா அடிடா அப்படின்னு அவங்களும் பழகிட்டாங்க. வலிக்கு தப்பன நீங்களும் வழி தெரியாம ஹிந்தி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க. நாங்க சும்மா ஜோக்குக்கு சீரியஸாவே உண்மையாலுமே காமெடியாவே நெசமாலுமே தமிழ்நாடு வழிகாட்டும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஆட அடிக்கிறதுக்கு இல்லைங்க ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு நாங்க சொன்னோம், யாரும் கேட்கல. இப்ப பாருங்க, ஹிந்தியை நாங்க இன்ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பட்னாவிஸே சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. எந்த பட்னாவிஸ்? பாஜகவின் பட்னாவிஸ். எந்த பாஜக? மும்மொழி கொள்கையை இந்தியா ஃபுல்லா அந்த பாஜக. அந்த பாஜகனா நான் சொல்வதெல்லாம் சட்டம் அப்படின்னு சொல்றதில்ல அந்த பாஜக. ஹிந்தி மே நஹி ரவானா ஓஹி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கௌதமும் அசோக்கும் அந்த சிவனும் சக்தியும் அந்த ஸ்டேஜ்ல நின்று பேசின பேச்சு இருக்கே பேச்சு, அதுல அந்த கௌதமும் சிவனும் சொன்ன அந்த வார்த்தை இருக்கே வார்த்தை. தமிழ்நாடுமே இங்கிலீஷுமே நல்லா படிக்கிறாங்கோ,
அப்படியே இங்கிலீஷ் படிச்சாலுமே தமிழ் அச்சி மாலும் ஹே, தமிழ் மொழி மேல அத்தனை அத்தனை அச்சி ஹே. அதனாலமே அவங்க 2 லாங்குவேஜ்மே 2 லாங்குவேஜ்மே நல்லா சந்தோஷமா படிக்கிறாங்கோ. அவங்க நல்லா படிக்கிறாங்கோ, நல்ல நல்ல வேலைக்கு போறாங்கோ. இந்தியா முழுக்கமே ராஷ்டிர கட்சி மே விஜய் மே தாவே கா விஜய் நஹி ஜெயிக்கிற விஜய் ஹே. ஆனா தமிழ்நாட்டிலுமே அந்த பப்பு வேகலை ஹே. 60 years மே திராவிடன் மாடல் இஸ் ரூலிங் தேர். Their father தந்தை பெரியார் is still ruling that state. That's why that state has unity in diversity, equality and social justice. So hereafter every Marathian has to follow Tamil Nadu. தாக்கரே பிரதர்ஸ்க்கு இந்த புனகை சேனல் வழியாக ஒரே ஒரு கோரிக்கையை வைக்க கடமைப்பட்டிருக்கோம். லோக்கல் லாங்குவேஜ் யூ கேன் ஆல்சோ கால் இட் ஆஸ் மதர் டங். அதை படிச்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். அண்ட் கனெக்டிவ் லாங்குவேஜ் த்ரூ த வேர்ல்டு, அதுக்கு ஆங்கிலம் எசென்ஷியல். ஸோ அதை கண்டிப்பாக கம்பல்சரியாக படிச்சுக்கோங்க. ஸோ உங்களோட லாங்குவேஜில், அதாவது உங்கள் மதர் டங்கில் தமிழில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி நாம் உயர்ந்த லட்சியத்தோடு இருக்கணும். நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இங்கே ஒருத்தர் இருக்கான். நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் இப்போ அவன் இங்கே பேசிகிட்டு இருக்கிறான். நாங்கள் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது, உங்கள் மாணவர்கள் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரைக்கும் எல்லாருமே படிக்கணும். ரொம்ப ரொம்ப டெமோக்ராட்டிவாக இருங்க. ரொம்ப அடமெண்ட்டாக லாங்குவேஜை இம்போஸ் பண்ணாதீங்க. கம்யூனிகேஷனுக்கான லாங்குவேஜை எல்லாருமே பயன்படுத்தி ஆகணும். உலகத்தோடு தொடர்பு கொண்டு நாமளும் வெற்றி பெற ஆங்கிலம் கட்டாயம் படிக்க வேண்டும். தாக்கரே பிரதர்ஸ், உங்களின் வெற்றி விழா இன்னும் பல ஆண்டுகள் அந்த மண்ணில் கொண்டாடப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லுங்க, திராவிட மாடலை போல தமிழ்நாட்டை போல மக்களாட்சி தத்துவத்தோடு நாம் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற வேண்டும். இப்போ ரொம்ப சந்தோஷமாவே பெருமையோடைய சொல்றோம், தமிழ்நாடு முன்னெடுக்கும், தமிழ்நாடு வழிகாட்டும். ஆனா இப்ப நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு தான் வெல்லும். உங்களையும் சேர்த்தே வெல்ல வைப்போம். நாம் அனைவரும் இந்தியர்களாய் இந்திய ஒருமைப்பாட்டுடன் சந்தோஷமாக புன்னகையோடு இருப்போம். நீங்களும் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுங்க. நன்றி, வணக்கம்.